ஹாய், திஸ் இஸ் மனிதன் பேசும் சுனில். என்ன பேசுறது, என்ன கண்டென்ட்ல பேசுறது, எப்படி பேசுறது, எதை பத்தி பேசினா இன்னைக்கு ரீச் ஆகும்? ஏன்னா இன்னைக்கு அதிக கண்டென்ட்ல அதிக பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம உளவியல் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். உளவியல், வாழ்வியல், மனிதனுடைய பாசிட்டிவ், ஹாப்பினஸ், சேட் எல்லா எமோஷன பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு டாபிக் அதிக நாளா பேசணும் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இது கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேருக்கு வந்துட்டு யார்ட்டயாவது போய் தன்னுடைய குறைகள இறக்கி வைக்கணும். தன்னுடைய கஷ்டங்கள இறக்கி வைக்கணும். இத பத்தி பேசணும். இதுல இருந்து பேசினா வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியறதில்ல. இன்னைக்கு அதிக பேர், அதிக யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மாத்திரைகள் எடுக்குறாங்க. அந்த மாத்திரை எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவ்ளோ பிளாட்ஃபார்ம் நமக்கு உருவாக்குன பிறகும், இவ்ளோ கவுன்சிலர்ஸ், இவ்ளோ சைக்காலஜிஸ்ட் வந்த பிறகும், மக்கள் ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டிக்மா, அந்த ஒரு வடு, அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது வந்துட்டு பயணித்துக் கொண்டே இருக்கின்றது என்பது வந்துட்டு மாற்ற முடியாத, மறக்க முடியாத ஒரு இதா இருக்குது. இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் வந்து சொல்லணும். இது என்ன தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியால அதிக பேர் வந்துட்டு நல்ல காரியங்கள ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு அதிக பேர் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க குறைகளையும், உங்களுடைய வேதனைகளையும், உங்களுடைய கஷ்டங்களையும், உங்களுடைய டிப்ரஷனையும், இல்ல உங்களுடைய மனக்குமறல்களையும், உங்களுடைய இலக்குகளையும் யார்ட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்துட்டு இன்னைக்கு உங்கள தேற்றுற மாதிரி தேற்றுவாங்க. பின்னால வந்துட்டு உங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. உங்கள வச்சு காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இதனாலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஷேர் பண்றதுக்கே முன் வர்றது கிடையாது. ஏன்னா, நம்மள பத்தி இப்படி நினைப்பாங்களோ, அந்த குரூப்ல நம்ம போம்போது நம்மள இப்படி ஒரு வேள கட்டமைச்சுருவாங்களோ, நம்மள வந்துட்டு இப்படி ஒதுக்கிருவாங்களோ அப்படின்னு சொல்லி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எல்லாம் என் வாழ்க்கையில எல்லாமே ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடி வாங்கி நொறுங்கி போன ஒரு ஆளா இருப்பாங்க. ஆனா வெளிய சொல்லாம தனக்குள்ளாலே சப்ரஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் இன்னைக்கு அதிக யங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக யங்ஸ்டர்ஸ் இந்த பிரச்சனை இருக்குது. யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நம்மள பத்தி நமக்கு தெரிஞ்ச பிறகும், நம்முடைய கஷ்டங்கள நம்முடைய சொல்ல வேண்டிய இத வந்துட்டு யார்ட்டயும் ஷேர் பண்ணாம அப்படியே கடந்து போகுன்ற பொழுது நம்ம நெனைக்கிறோம் எல்லாமே சால்வ் ஆயிரும். தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சால்வ் ஆயிரும். ஒரு மாத்திரை போட்டா எல்லாமே சால்வ் ஆயிரும். இல்ல கிடையாது. இது மனசு சம்பந்தமானது. நீங்க எப்போ எனக்கு இது மாறணும், எனக்கு இதுலேருந்து வெளிய வரணும், இதுலேருந்து நான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எப்ப நீங்க நெனைக்கிறீங்களோ, அப்ப மட்டும் தான் நீங்க அதுலேருந்து வெளிய வர முடியும். ஆனா மனசுல வச்சிருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. எப்ப நம்ம பேசி தீர்க்கிறோமோ அப்பதான் வந்துட்டு அதுலேருந்து வெளிய வர முடியும். நன்றி. ஹாய், திஸ் இஸ் மனிதன் பேசும் சுனில். என்ன பேசுறது, என்ன கண்டென்ட்ல பேசுறது, எப்படி பேசுறது, எத பத்தி பேசினா இன்னைக்கு ரீச் ஆகும்? ஏன்னா இன்னைக்கு அதிக கண்டென்ட்ல அதிக பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம உளவியல் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். உளவியல், வாழ்வியல், மனிதனுடைய